نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كان فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقرا ومتاع إلى حين فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, நேற்று நாம் பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, பின்னர் நாம் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் என கூறியபோது இப்லீஸை தவிர அனைவர்களும் சுஜூது செய்தார்கள். அவனோ பெருமை கொண்டு விலகி நம் கட்டளையை நிராகரிப்பவர்களில் ஆகிவிட்டான். பின்னர் நாம் ஆதமுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதமை நோக்கி, ஆதமே, நீரும் உமது மனைவியருடன் சொர்க்கத்தில் வசித்திருப்பாராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடங்களில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள், நெருங்கினால் நீங்கள் இருவர்களும் உங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டவர்களாகுவீர்கள் என்று கூறினோம் என்பதாக அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து, முதல்ல இந்த விஷயங்கள் நாம் வழங்கக்கூடியது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கின்றான். படைத்து அவர்களை இரண்டு கருத்துக்கள் சொல்கின்றார்கள்: சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் அல்லது சொர்க்கத்திற்கு அனுப்பியதற்கு பின்னால். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்ட பொழுது அவர்கள் அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, தன்னந்தனியாக. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போன்று அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சமயத்தில் அயர்ந்து அவர்கள் சிறு தூக்கங்கள் தூங்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹு தஆலா விழித்து பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதை, ஒரு பெண்மணி இருப்பதை பார்க்கின்றார்கள். நான் தனியார் என்பதாக கேட்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனடியாக சொன்னார்கள் அவர்கள், நான் உங்களுடைய துணைவி என்று. இதற்காக வேண்டி நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது, அப்ப அவங்க சொன்னது, உங்களுக்கு நிம்மதிக்காக வேண்டி நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னாங்க. உடனே இப்ப மலக்குகள் கேட்டாங்க, அவங்க பெயர் என்ன, அவங்க பெயர் என்ன என்பதை இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். கேட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹவ்வா என்பதாக சொன்னார்கள். இந்த ஹவ்வா என்றாலே அதனுடைய மூலப்பொருள்கள், பெயருடைய அர்த்தங்கள் என்னன்னா, உயிரில் இருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஒன்று. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிராக உள்ள ஒரு பொருளில் இருந்து மற்றொரு உயிர் பொருளை படைக்கப்பட்டதுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதாவது அவர்களுடைய விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டார்கள் என்பதன் காரணத்தினால் அந்த வேலை சொன்ன நம்ம வானவர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்ப இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா அவங்கள தொட போறாங்க. நமக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ் சொர்க்கத்துல படைக்கப்பட்டு வச்சிருக்காண்டு தொட போறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அவங்களுடைய மகளை கொடுக்காம நீங்க தொடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் எப்ப தடுத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தொடக்கூடிய சமயங்களில் கூட அவர்களுக்காக வேண்டிய படைக்கப்பட்டது வேற யாரும் இல்ல, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். இப்ப இங்க வந்து தொடக்கூடிய சமயத்துல அவங்களுக்குரிய மகரை கொடுங்க அப்படின்னாங்க.
இப்ப என்ன மகர் இருக்கு? அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அங்க ஒரு சம்பாத்தியம் இல்லை, எந்த ஒண்ணுமே இல்ல. மகர் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதப்பட்ட இந்த கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா அவங்களுக்கு. அப்ப அதை மகராக நான் காணிக்கையாக செலுத்துகின்றேன் சொல்லிக் கொடுத்து, அது மகராக கொடுக்கப்பட்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மணமுடித்துக் கொண்டார்கள், துணைவியாக ஆக்கி கொண்டார்கள். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் முதல்ல படைக்கப்பட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கப்படல. அப்படி இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது முதலாக கண் விழித்து பார்த்தது சொர்க்கத்தை பார்த்தார்கள். சொர்க்கத்துடைய வாயில் எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னக்கூடிய கலிமா அங்கே எழுதப்பட்டிருந்தது. அப்ப கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பற்றி பிரச்சனை இல்லை, நீதான் இலாஹ், நீதான் ரப்பு, உன்னுடைய பேருக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கூடிய ஒரு பெயர் வரப்பட்டிருக்கிறது, அது யார்? நான் தான் முதல்ல படைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ற, அப்படி இருக்கையில இது யாரு அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அல்லாஹ் சொன்ன, அவரை படைக்காவிட்டால் ஆதமே உன்னை நான் படைத்திருக்க மாட்டேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்கின்றார், அல்லாஹ் முஹம்மதை படைக்காவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதில்லை என்றால் உன்னை படைத்திருக்க மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். அது உன்னுடைய உம்மத்தில் வரக்கூடிய கடைசி நபி என்பதையும் அறிவிக்கப்பட்டது. அவர்களை காண வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுதுதான் இந்த பெருவரலில் காண்பிக்கப்பட்டது என்பதாக சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் இதெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகர் கொடுக்கப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதியதை மகராக கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப அதற்கு பின்னால் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் தஆலா பிரவேசிக்க வைத்திருக்கின்றான். 2 நபர்களும் உள்ளே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் சொன்னது, இந்த மரத்தடியில் மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக. அந்த மரம் என்ன மரம் அப்படிங்கிறது கேட்கல 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. அது யூதர்களின் பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தௌராத் வேதங்களில் சொல்லும் பொழுது அது கோதுமை என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மற்றவர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் விரிவுரையாளர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், அது என்ன என்பதாக, அது ஒரு கதிர், அதாவது இந்த நெற்கதிர்கள் சொல்றோம்ல, தானிய கதிர் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க முன்னுள்ள வேதக்காரர்களிடம் கேட்கின்றார்கள், 2 மரங்களை பற்றி எங்களுக்கு தெரியணும். ஒன்னு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லப்பட்ட ஒரு மரம். 2வது மரம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிய பொழுது அல்லாஹ் மன்னித்த மரம். எந்த மரத்துக்கடியில நின்று பாவ மன்னிப்பு கேட்டாங்க, அப்ப மன்னிச்சாங்க என்பதாக கேட்கப்பட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு கடிதத்தை எழுதுகின்றார்கள். முன்னுள்ள வேதக்காரர்களுடைய ஒரு அறிஞர் இடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொன்னது, முதன்மையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்னது தானிய கதிர்களுடைய ஒரு மரம். மன்னிப்பு ஏற்கப்பட்டது என்று சொல்லக்கூடியது ஆளுவாய் என்று சொல்லக்கூடிய ஜெய்துன் மரத்தின் மீது, மரத்திற்கு அருகாமையில் இருந்து இவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். அந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வஹதானாக ஒருமையில் சொல்கின்றான். அன்ஹுமா என்று சொல்லியிருக்கிறான். 2 நபர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா ஷைத்தான் என்ன செஞ்ச ஊசலாட்டத்தை போட்டான் என்பதாக அன்ஹா என்று சொல்லும் பொழுது இது பெண்ணை குறிக்கக்கூடிய பெண்பாடாக இருக்கின்றது. இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளங்களில் ஷைத்தான் இருந்திருக்கான், ஊசலாட்டத்தை போட்டான். அவன் அவனுடைய சித்து விளையாட்ட ஆரம்பிச்சான். அப்ப அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கனியை உண்டார்கள். உண்டதின் காரணமாக
இப்ப யாரு சாப்பிட்டா? ஒரு ஆள் சாப்பிடல, 2 பேரும் சாப்பிட்டாங்க. யாரின் மூலியமாக? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் தீண்டினான், அதாவது அவர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை போட்டான். ஏன்னா பெண்களுக்கு மத்தியில் தான் ஒரு ஆசைகள் தூண்டிவிட்டால் போதும், அவங்க உடனே அது பக்கம் அவர்கள் மோகம் கொண்டவர்களாக போயிடுவாங்க. பார்த்தோம்னா தெரியும், இந்த ஆடி மாசத்துல ஆடி மாசம் ஆஃபர்னு சொல்லிட்டு போடுவான். சொன்ன உடனே 50% தள்ளுபடி, 60% தள்ளுபடினா போய் வேகமா போய் எல்லா இதையும் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிடுவாங்க. அதே தான் மற்ற நாள்ல போனாலும் அது போலதான் இருக்கான ரேட்டை தள்ளி போட்டு அப்புறம் பிடிக்கக்கூடிய ஒன்றுதான் தள்ளுபடி. இந்த லெவல்ல போய் எடுத்துருவாங்க. ஏன்னா இது ஒரு ஆசையை தூண்டக்கூடியது, ஆசை வார்த்தைகளை தூண்டக்கூடியது. அதே போல விளம்பரத்துல பாத்தீங்கன்னா இந்த சோப் போட்டுனா நீங்க நல்லா அழகா மினுமின்னு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சோப்பையே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இது போல ஆசை வார்த்தைகளை தூண்டக்கூடியது. இங்க என்ன சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் இதை குறிப்பிடும் பொழுது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணா அவர்களுடைய உள்ளங்களில் ஆசையை தூண்டினான். எப்படி ஆசையை தூண்டினான்? நீங்க இந்த பழத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான்னு தெரியுமா? நீங்க இதை சாப்பிட்டா மூத்தே உங்களுக்கு வராது, நீங்க எப்பயுமே ஹயாத்தா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சாப்பிட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வது? மனைவி சாப்பிட்டுச்சு, இன்னி நம்மளும் சாப்பிட வேண்டியதுதான். மனைவி சொல்லிய மந்திரம் என்பதின் கதையாக அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு உடனே அல்லாஹ் தஆலா அவர்கள் இருவர்களையும் இறக்கினான். இம்மா ஒன்றில் இருந்து கானாபி எதில் இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்களோ, அதாவது அந்த சொர்க்கத்தில் இருந்து இவர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள். பக்குல்னா, அப்ப அல்லாஹ் சொல்றான், பக்குல்னா நாம் சொன்னோம், இஹ்பிது நீங்கள் இறங்கள், பாதுக்கும் லிபாதின் அதுவன் உங்களில் சிலர்களுக்கு எதிரியாக சண்டை போடுவாங்களே, இது போன்ற சூழலுக்குரிய ஒன்றின் பக்கம் நீ இறங்க, இந்த பூமியின் பக்கம் இறங்குங்கள். வலக்கும் ஃபில் அர்லி நீ என்ன செய்ய? பூமியில நீங்க முஸ்தகர்ரன் வ மதாஅன் இலா ஹீன் குறிப்பிட்ட கால அவகாசம் வரை, குறிப்பிட்ட காலம் வர நீங்க இந்த பூமியில தங்கிருங்க. அதுக்கு பின்னாடி மௌத்து வரும். நீங்க அதுக்கு முன்னாடி அல்லாஹ் கேள்வி கணக்கு இருக்குன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கலிமாவை கற்றுக் கொடுத்ததாக சொல்கின்றான். ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில் ஒரு கலிமாவை பெற்றுக் கொண்டு வந்தார்கள். ஃபதாப அலைஹி அதை கொண்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க? தௌபா செய்தார்கள். தௌபா செஞ்ச பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வந்தார்களே, இதன் மூலியமாக அவங்க தௌபா செய்யறாங்க, பாவ மன்னிப்பு தெரிகின்றார்கள். அல்லாஹ் தஆலா இன்னஹு நிச்சயமாக அவன் தவ்வாபுர் ரஹீம் பாவங்களை அல்லாஹ் என்றவன் மன்னித்து விட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன்தான் மிக மன்னிக்கக்கூடியவனாகவும் மிக்க கருணையுடனுமாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். இன்னும் நிச்சயமாக அவன் ரஹீம் அவனே மன்னிக்கக்கூடியவன், அவனே ரஹீமாக இருக்கின்றான் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிழைகளை பொறுக்கின்றான், மன்னிக்கின்றான். அதற்கு பின்னால் அவர்கள் இந்த உலகத்தில் பூமியில் வாழ்ந்தார்கள், மனிந்தார்கள். அவர்களை தொட்டுதான் அனைத்து சந்ததியர்களும் வந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை பரப்புமாக எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி வரக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நம்ம ஆக்கியால் உருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.